ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் சொல்ற எல்லா டிப்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து அதோடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியும். ஓகே, பர்ஃபெக்டா கட்டிங் எல்லாம் போட்டாச்சு, இப்ப எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது. ஸ்டிச்சிங்க்கும் அதுக்கான மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பீஸ்ல தைக்கணும், எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எது வரைக்கும் முடிக்கணும், என்னென்ன அளவுகளுக்கு அது தையல் பிடிக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே நமக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாதான் நமக்கு வந்து நீட்டா ஃபினிஷிங் வரும். அதனால நீங்க எப்பவுமே ஒரு பிளவுஸுக்கு வந்துட்டு ஒரு என்ன ஒரு அளவுகள் நீங்க வச்சிருந்தாலும் அதுக்கு ஈஸ்ட் அலவன்ஸ் எவ்வளோ, அதுக்கு சீம் அலவன்ஸ் என்ன, அப்புறம் 1/4 இன்ச் எங்கெங்க பிடிக்கணும், 1/2 இன்ச் எங்கெங்க பிடிக்கணும், நாச்சஸ் எங்கெங்க போடணும், மார்க்கிங் எங்கெங்க போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெளிவா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு பிளவுஸுக்கு நம்ம கட்டிங் போடுறதுக்கு சொல்லணுமா அப்படின்னா